Welcome to Tunuri. ராதாபுரம் என்ற கிராமம் ரொம்ப அழகான கிராமம். வயல்வெளிகள் சூழ்ந்து பார்ப்பதற்கே பச்சை பசேல் என்று இயற்கை வளம் நிறைந்த கிராமமா அது இருக்கும். அதே கிராமத்துல தான் ரவி அவரோட மனைவி வித்யாவோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாரு. ரவி தனபால் அப்படிங்கிறவர்கிட்ட தான் விவசாயம் பண்ற வேலைய செஞ்சுட்டு இருந்தாரு. தனபால் தான் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாரு. அவர்கிட்ட 10 வயலு 5 தோட்டம்னு அதிகமான சொத்துக்களோட வாழ்ந்து வந்தாரு. பாக்கறதுக்கு செல்வந்தரா இருந்தாலும் மனசளவுல மிகப்பெரிய கஞ்சனா இருந்தாரு தனபால். அவர்கிட்ட வேலை செய்யற வேலையாட்களை நல்ல வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கும்போது மட்டும் ரொம்ப குறைவாவே கொடுப்பாரு. ஒரு நாள் தனபாலோட வீட்ல, ஏங்க, நம்ம கிட்ட இல்லாத காசா பணமா? நாம தான் வசதியா இருக்கோமே, அப்புறம் ஏங்க வேலையாட்களுக்கு இவ்வளவு குறைவான சம்பளம் கொடுக்கறீங்க? இந்த வெயில் காலத்துல நம்மளால வெளிய கூட போக முடியல, வாட்டி எடுக்குது. அப்படிப்பட்ட இந்த வெயில்ல நின்னு உழைக்கிற விவசாயிகளுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாம்லங்க அப்படின்னு தனபால் மனைவி கோமதி சொன்னாங்க. அதுக்கு தனபால், யாருடா இவ? புத்தி இல்லாதவளா இருக்கா? இருக்கிற பணத்தையெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு அள்ளி அள்ளி கொடுத்துட்டா கடைசியில நம்ம நிலைமையும் அவங்கள மாதிரி ஆகிடும். யாருக்கு எப்போ என்ன செய்யணும், எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ புத்தி சொல்லாத. உன் வேலை என்ன? எனக்கு சமைச்சு போட்டு வீட்ல இருக்கிற வேலைய பாத்துக்கிறது தான். அதை மட்டும் ஒழுங்கா செஞ்சா போதும் அப்படின்னு தனபால் கோமதிய ரொம்ப அவமானமா பேசினாரு. அத கேட்ட கோமதிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற என்ன செய்யறது? இதான் விதின்னு அமைதியா எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. ஒரு நாள் வயல்ல, செல்வி அக்கா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? 2 நாளா உடம்புக்கு முடியல கண்ணா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுட்டு வந்தேன். டாக்டரு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி மாத்திரைய கொடுத்தாரு. கொஞ்ச நாளுக்கு தண்ணியில ரொம்ப கை வைக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆனா என் பொழப்பு அப்படியா இருக்கு. இந்த வேலைக்கு வந்தாதான் எனக்கு சாப்பாடு, இல்லனா நான் பட்டினியா இருக்க வேண்டியதுதான். அதான் முடியாம வந்தேன். இத கேட்ட கண்ணனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. உடனே கண்ணன் அவங்க கிட்ட, அக்கா, கொஞ்ச நேரம் போய் நீங்க அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுங்க. உங்க வேலையும் சேர்த்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்ணன் செல்வி கிட்ட சொன்னாரு. உடனே செல்வி, வேண்டாம்பா, இருக்கட்டும். உனக்கு ரொம்ப நல்ல மனசு, அதான் இப்படி மத்தவங்களுக்காக யோசிக்கிற. பரவாயில்லப்பா, நானே என் வேலைய பாத்துக்கிறேன் அப்படின்னு செல்வி அக்கா சொல்லிட்டு இருக்கும்போதே தனபால் அங்க வந்தாரு. என்ன நடக்குதுங்க? டே கண்ணா, வேலை செய்யாம அங்க என்ன பேச்சு வேண்டியிருக்கு உனக்கு? ஏமா செல்வி, காசு மட்டும் ஏத்தி கொடுங்கன்னு வாய் கிழிய பேசுற. ஆனா வேலை செய்யற நேரத்துல உனக்கு என்னம்மா கதை வேண்டியிருக்கு? இந்த லட்சணத்துல உனக்கு சம்பளம் வேற ஏத்தி கொடுக்கணுமா? ஐயா, நாங்க ஒன்னும் வெட்டி கதை பேசல. செல்வி அக்காக்கு உடம்புக்கு முடியல, அதான் என்னன்னு கேட்டேன். எது? உடம்புக்கு முடியலையா? ஏம்மா, உன்னை பார்த்தா நல்லாதான் இருக்க, உனக்கு உடம்பு முடியலையா? இந்த மாதிரி எத்தனை பேரு நாடகம் போட்டு வேலை செய்யாம ஓப்பி அடிக்கலான் இருக்கீங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் தான் சொல்றேன். என்கிட்ட வேலை செய்யறவங்க ஒழுங்கா நான் கொடுக்கற வேலையை செய்யணும். அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா கிடைக்கும், இல்லனா எதுவும் கிடைக்காது. ஒழுங்கா எல்லாரும் வேலையை செய்யுங்க அப்படின்னு தனபால் ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு. பிறகு, கண்ணா, என்ன மன்னிச்சிடுப்பா. என்னாலதான் நீ அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா ஆகிடுச்சு. எனக்குன்னு கடவுள் எழுதின வாழ்க்கை இதுதான்ப்பா. நீ எதுவும் நினைக்காம வேலைய செய் அப்படின்னு செல்வி ரொம்ப வருத்தமா பேசிட்டு தன்னோட வேலைய பார்த்தாங்க. அன்னிக்கு நாளும் முடிஞ்சுது. சாயங்காலம் கண்ணன் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அங்க, வாங்க, இன்னைக்கு வேலை எப்படி போச்சு? என்னத்த சொல்ல, முதலாளி தனபாலோட பேச்சு, நடந்துக்கிற விதம் எதுவும் சரியில்லை. ஏங்க, என்னாச்சு? அப்படின்னு வித்யா கண்ணன் கிட்ட கேட்டா. கண்ணனும் அங்க நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னாரு. உடனே வித்யா, ச்சே, என்னங்க மனுஷன் இவரு? பணம் இருக்குன்னு இப்படி யாரையும் மதிக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஏழைங்கன்னா அவருக்கு ரொம்ப இலக்காரமா போச்சு போல. கண்டிப்பா இதுக்கெல்லாம் கடவுள் இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வச்சிருப்பாருங்க. அட விடு வித்யா, நம்மளால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு செல்வி அக்கா, நாளைக்கு எனக்கும் இதே பேச்சு தான் வரும். நம்மளால இதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏங்க இப்படி பேசுறீங்க? கண்டிப்பா நம்மளாலயும் சாதிக்க முடியுங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்?
நம்ம கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, வேற எப்படி முன்னேறது? ஏங்க, நம்ம கிட்ட 10 பவுனுக்கு நகை இருக்கே, அத வச்சு ஏதாச்சும் செய்யலாங்க. வித்யா, அது உங்க வீட்ல உனக்காக போட்டது. அதை எப்படி எடுக்கிறது? ஏங்க, நகை சும்மா போட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி கஷ்டமான நேரத்திலயும் ஒரு உதவியா இருக்கட்டும் தான். நீங்க வேற எதை பத்தியும் யோசிக்காம அந்த நகைய வச்சு என்ன பண்ணலான்னு யோசிங்க. தன்னோட மனைவி இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறத பார்த்த கண்ணனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிறகு அவர் வித்யா கிட்ட ஒரு யோசனைய சொன்னாரு. வித்யா, நம்ம 2 மாடு வாங்கி டெய்லியும் அதுல பால் கறந்து அதை வித்து வியாபாரம் பண்ணலாமா? அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. உடனே வித்யா, நல்ல யோசனைங்க. நம்ம ஊர்லயும் அந்த அளவுக்கு யாரும் பால் வியாபாரம் பண்றதில்ல. நம்ம பண்ணா கண்டிப்பா எல்லாரும் வாங்குவாங்க. நல்ல யோசனையா இருக்குங்க. அப்படின்னு வித்யா சொன்ன உடனே கண்ணன், சரி வித்யா, அப்போ நம்ம நாளைக்கு காலையில முதல்ல வேலையா நகைக்கடைக்கு போய் நகைய அடகு வச்சுட்டு வர்ற காசை எடுத்துட்டு சந்தைக்கு போய் நல்ல மாடா பார்த்து வாங்கிட்டு வருவோம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுக்க போயிட்டாங்க. காலையில விடிஞ்சதும் முதல் வேலையா 2 பேரும் நகைக்கடைக்கு போய் நகைய அடகு வச்சு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு சந்தைக்கு கிளம்புனாங்க. அங்க அண்ணே, மாடு என்ன விலை? பசுமாடு 300 ரூபா, காளை மாடு 500 ரூபா. உங்களுக்கு எது வேணும்? என்னண்ணே, விலையெல்லாம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. என்னப்பா, இப்பதான் முத தடவையா மாடு வாங்க வரீங்களா? ஆமாண்ணே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் கேக்குறதுலே தெரியுதேப்பா. இங்க இருக்கிறதுலயே என்கிட்ட தான் இந்த கம்மி விலை. நம்பலன்னா வேற கடையில போய் விசாரிச்சு பாருங்க. இதையே அதிகம்னு சொல்றீங்களே, அத வச்சுதான் கேட்டேன். அப்படியானே, எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. எங்க முதலாளி மாடு வாங்க போகும்போது கூட போயிருக்கேன். அத வச்சுதான் கேட்டேன். நான் இனிமேல் தான் சொந்தமா பால் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். அதான் மாடு வாங்க வந்தேன். சரிப்பா, உனக்காக காளமாடு விலைய கம்மி பண்ணி தரேன். என்னப்பா சொல்ற? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. எனக்கு ஒரு பசுமாடும் ஒரு காளை மாடும் கொடுங்கண்ணே. அப்படின்னு கண்ணன் 2 மாடுகளையும் வாங்கிட்டு வந்தாரு. பிறகு 2 மாடுகளுக்கும் ஒரு வேலி அமைச்சு அதுல கட்டி போட்டு நல்ல உணவு கொடுத்து தங்களோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் கண்ணன் தினமும் காலையில எழுந்து பால் கறந்து அந்த பாலை எடுத்துட்டு போய் ஊர் முழுக்க விற்க ஆரம்பிச்சாரு. கிராம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சாங்க. என்னப்பா கண்ணா, பால் வியாபாரம் செய்ய எப்போ ஆரம்பிச்ச? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே. தனபால் அண்ணகிட்ட சரியான சம்பளமே கிடைக்கல. அதான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேனே. நல்லது நல்லது. வித்யா எப்பவுமே என்கிட்ட சொல்லுவா, சீக்கிரமா சொந்தமா ஏதாச்சும் பண்ணோன்னு. அதே மாதிரி உன்னையும் கொண்டு வந்துட்டா. நல்ல மனைவி உனக்கு கிடைச்சிருக்காப்பா. அது என்னவோ உண்மைதானே. என் பொண்டாட்டி இல்லனா எனக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்காது. சரி தம்பி, சீக்கிரமா வாழ்க்கையில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே. அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு. பிறகு வேலைய முடிச்சிட்டு அன்னைக்கு வந்த வருமானத்தை தன்னோட மனைவி வித்யா கிட்ட கொடுத்தாரு. நாட்கள் இப்படியே போச்சு. 3 மாசத்துல அவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்துடுச்சு. உடனே கண்ணன் மனைவி வித்யா கிட்ட, வித்யா, அதான் நம்ம கிட்ட நகைக்கான பணம் சேர்ந்துடுச்சே, போய் நகைய திருப்பிடுவோம். இப்போவே வேண்டாங்க. கிடைச்ச பணத்தை வச்சு நம்ம 4 மாடு வாங்கலாம். அப்புறமா நகைய திருப்பிக்கலாம். அப்படின்னு சொன்னா கண்ணனும் சரின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போய் 4 மாடு வாங்கிட்டு வந்தாரு. அதனால அவங்களுக்கு வருமானம் நல்லாவே வந்துச்சு. அடுத்த தடவை 10 மாடா வாங்குனாங்க. இதனால அவங்களோட வருமானம் ரொம்பவே அதிகமாச்சு. பார்த்தீங்களாங்க, இப்போ நமக்கு நல்லாவே வருமானம் வருது. ஆமா வித்யா, உன்னுடைய யோசனையினால தான் இப்போ நம்மளால நல்லாவே லாபம் பார்க்க முடியுது. அப்படின்னு 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. 2 மாட்டுல ஆரம்பிச்ச அவங்க வியாபாரம் இப்போ நிறைய மாடுங்க வாங்கி பெரிய மாட்டு பண்ணையா வளர்ந்துச்சு. கூரை வீட்ல இருந்த அவங்க நிலைமை மாறி பெரிய மாடி வீடு கட்டிட்டாங்க. அடுத்து கண்ணன் தன் மனைவியோட நகைய அடகு வச்ச நகை கடைக்கு போனாரு. அங்க நகைய திருப்பிட்டு மனைவிக்காக புதுசா ஒரு ஜிமிக்கியும் வாங்கி கொடுத்தாரு. வித்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இறுதியில் இருவரும் ரொம்பவே சந்தோஷமா தங்களோட வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.